ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? பட் ஊப்ஸ் புரியலையா? ஊப்ஸ் இருந்தால் தானே இன்டர்வியூவே கிராக் பண்ண முடியும், இல்லைனா அது ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ ரியல் டைம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் நெக்ஸ்ட் சீரீஸில் ஆரம்பிச்சிருக்கேன். ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ராப்ளத்துக்காக நம்ம ஊப்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜில் கோடு எழுதுனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா? கோடு பெருசாக இருந்தால் நம்மளால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோடோட ரீயூசபிலிட்டியும் பண்ண முடியாது, நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்காது. அதனால தான் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு போகிறோம். சரி தர்ஸு, ஊப்ஸுங்கிறியா அப்படின்னா என்னன்னு கேட்குறது எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது தான் ஊப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு காரு, ஸ்டூடெண்ட்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ரியல் டைம் ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம ப்ரோக்ராமை ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி பண்ணுவோம். கிளாஸு விசஸ் ஆப்ஜெக்ட்னு. கிளாஸு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை, அதுதான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது வீடாக கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடு தான் நமக்கு என்னென்னு சொல்கிறது, ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ அதுக்கான கோடை நம்ம கீழே பார்க்கலாம். கிளாஸ்னு ஒரு கார் எடுத்துக்கிறேன், காருக்காக நம்ம எழுத போகிறோம், அதுதான் கிளாஸு காரு. ஸ்ட்ரிங்கு வந்து கலரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். கீழே பப்ளிக்கு கிளாஸு மெயின் ஃபங்க்ஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங்னு கொடுத்தாச்சு. இப்போ காரு ஆப்ஜெக்ட்னு சொன்னால் அதான் C1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ காரு அப்படின்னு கீவேர்டில் சொல்லிக்கிறேன். C1 ஈக்குவல் டு கலர் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காரு அப்படிங்கிறது இங்கே கிளாஸு, C1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ரெட்டு அப்படிங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டி, காருக்கும் கிளாஸ் கலருக்கும் வந்து நம்ம லிங்க் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் அந்த ரெட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. காரு அப்படிங்கிற கிளாஸையும் C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டையும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ப்ராப்பர்ட்டி வேல்யூவாக நம்ம ரெட் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் பில்லோஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலினாமிசம்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது வந்து டேட்டா ஹைடிங்காக யூஸ் பண்ணுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ரீயூசபிலிட்டி, பேரண்டோட ப்ராப்பர்ட்டிக்கே நம்ம திரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். பாலினாமிசம்னா சேம் மெத்தடு பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை மட்டும் ஷோ பண்ணும். இது என்னங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு ஒய் ஊப்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா, ஊப்ஸை நம்ம என்னதுக்காக யூஸ் பண்ணோம்னா கோடோட ரீயூசபிலிட்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரியல் டைம் மாடலுக்கு ஈஸியாக இருக்கும். இது தெரிஞ்சுன்னா ஸ்ட்ராங் ப்ரோக்ராமராக இருக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சீரீஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு ஃபுல் டீட்டெயிலோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.